ஓகே. இப்போ விளங்கும். ஓகே, இப்போ விளங்கும் நினைக்கும் பிள்ளைகள். சரி, அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விடயம் என்னென்னா, ஓகேனே, இரண்டாம் உலகமாயுத்தம், அதே போல் முதலாம் உலகமாயுத்தம். கடைசி கிளாஸ்லையும் வந்து ஓகேனே முதலாம் உலகமாயுத்தம் சம்பந்தமான வகையில் பிள்ளைகளுக்கு வந்து நான் விளங்கப்படுத்தினான். ஓகே, நான் கதைக்கிற விளங்க அது மாதிரி சொல்லுங்கள் திரும்ப இருக்கா? சரி, ஓகே 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 சரி. அப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், உலகமாயுத்தம் ஏற்படுவதற்கு முன்னர் உலக நாடுகளில் வந்து என்ன புரட்சிகள் ஏற்பட்டது. இப்போ 11ஆம் ஆண்டில் நம்ம படிச்சிருப்போம் 3 புரட்சிகள் மிக முக்கியமான புரட்சி. ஏன்னா ஒன்று வந்து அமெரிக்க சுதந்திர போர், அதே போல் ரஷ்ய புரட்சி, ஏன்னா அதே போல் பிரான்சிய புரட்சி என்ற வகையில் வந்து 3 புரட்சிகள் பார்த்துருப்பேன். உலக நாடுகளை அல்லது மிக முக்கியமான நாடுகள் அடிப்படையாக வைத்து புரட்சிகள் ஏற்படுது. அப்போ அந்த வகையில் புரட்சிகள் என்று வரக்குள்ள வந்து பிள்ளைகள் ஒரு விடயம் உங்களுக்கு தெரியணும் என்ன, அதாவது வெறுமனே அந்த குறிப்பிட்ட நாடுகள் மாத்திரம் அல்லது நாடுகளுக்குள்ளே நடைபெறுகின்ற ஒரு யுத்தமாக காணப்படுது. இந்த புரட்சியில் வந்து அநேகமானவர்கள் வந்து பங்கு பெற்றல, அநேகமான நாடுகள் வந்து பங்கு பெற்றல. அந்த குறிப்பிட்ட என்ன நாடுகள், சில நாடுகள் அதுக்குள்ளே இருக்கிற மக்கள் மாத்திரம்தான் என்ன செய்கிறாங்க, பங்கு பெற்றுறாங்க. அதால் வந்து உலகத்தை, அதாவது ஒரு நாட்டை தாண்டிய வகையில் அல்லது ஒரு கண்டத்தை தாண்டிய வகையில் இந்த புரட்சிகள் வந்து என்ன செய்யலை, இடம்பெறலை. இருந்தாலும் உலக நாடுகள் அனைத்தையும் சேர்த்த வகையில் இடம்பெற்ற உண்டாக வந்து என்ன இந்த உலக மகாயுத்தங்கள் ஏற்படுது. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், என்ன 14ஆம் ஆண்டுலேருந்து 18ஆம் ஆண்டு இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து முதலாம் உலக மகாயுத்தமும், அதே போல் 1939ஆம் ஆண்டுலேருந்து 45ஆம் ஆண்டு இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து என்ன இரண்டாம் உலக மகாயுத்தங்களும் என்ன ஏற்படுது. சுமார் என்ன கோடிக்கணக்கான மக்கள் வந்து இந்த 2 உலக மகா யுத்தங்கள்லையும் என்ன செய்கிறாங்கன்றதை மரணம் அடைகிறாங்க. இந்த இந்த உலகமா யுத்தம் ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தா, வெறுமனே ஒரு சில தலைவர்களுடைய என்ன செயற்பாடு, அதாவது அவர்களுடைய அந்த ஒழுங்கீனம் அற்ற அல்லது அரசியல் செயற்பாடு காரணமாகத்தான் என்ன உலக நாடுகளில் வந்து அதிகளவான கோடிக்கணக்கான மக்கள் வந்து மரணம் அடைவதற்கு ஒரு காரணமாக இருக்குது. அந்த விஷயத்தை நான் கடைசி கிளாஸில் சொல்லியிருப்பேன் போலன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு வந்து சுருக்கமான வகையில் சொல்கிறேன். இப்போ அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், கைத்தொழில் புரட்சி உருவானது என்ற விளைவாக வந்து ஒவ்வொரு நாடுகளும் என்ன முந்திக்கொண்டு அதனுடைய என்ன நாட்டை வந்து அபிவிருத்தி அடைய செய்கிற வேலைகளில் செயற்பாடுகளில் நேராக ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க. அதிலே மிக முக்கியமான வகையில் நாட்டை வந்து அவர்களுடைய ஐரோப்பிய நாட்டை வந்து அபிவிருத்தி அடைய செய்யணும்டா என்ன செய்யணும், அவர்களுக்கு தேவையான மக்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்ன தேவைப்படுது. அப்போ அந்த தேவையான பொருட்கள் அவர்களுடைய நாடுகளில் இல்லை, அதுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா என்ன மற்ற நாடுகளில் வந்து என்ன செய்கிறாங்க, போய் அந்த நாடுகளை கைப்பற்றி நேராங்க அங்கே இருக்கிற பொருட்களை வந்து என்ன எடுத்து வருகின்ற அந்த முறையானது காணப்படுது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் என்ன சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படுகின்ற பிரித்தானியா மிக முக்கியமான ஒரு நாடாக இருக்குது. அதாவது பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி ஏற்படுவதற்கு முன்னர் வந்து எப்படியான வகையில் வந்து காணப்பட என்று பார்த்தா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். என்ன விவசாயம் அநேகமான வகையில் வந்து விவசாயம் தான் மிக முக்கியமான வகையில் காணப்படுது. இருந்தாலும் பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டதுக்கு பிறகு என்ன அதிகளவான வகையில் தொழிற்சாலைகள் வந்து என்னவாக இருக்கு உருவாகுது. அப்போ அந்த தொழிற்சாலைகளில் அல்லது தொழிற்சாலைகளை வந்து இயங்க செய்வதற்காக வேண்டி என்ன பொருட்கள் தேவை, அதாவது மூலப்பொருட்கள் தேவை. அப்போ அந்த மூலப்பொருட்களை பெறுவதற்காக வேண்டி என்ன பிரித்தானியா என்ன செய்யுது, அதிகளவான நாடுகளை வந்து கைப்பற்றுகின்றது. ஆசிய நாடுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகள், ஏன்னா ஆப்பிரிக்காவில் சில நாடுகள் அப்படி என்று போட்டு என்ன நாடுகளை வந்து கைப்பற்றுறாங்க. அப்போ இந்த பிரித்தானியா மாத்திரம்தானே இந்த நாடுகளை வந்து கைப்பற்றுகின்ற அந்த போட்டியில் ஈடுபடுறாங்களான்னு பார்த்தா அப்படி இல்லை. ஏன்னா பிரித்தானியாவோட சேர்த்து என்ன பிரான்ஸாக இருக்கலாம், எஸ்பானியாவாக இருக்கலாம், என்ன ஒல்லாந்தா இருக்கலாம், போர்த்துக்கலாக இருக்கலாம், இப்படியே நாடுகளும் இன்னும் நிறைய நாடுகள் இருக்கக்கூடிய. அப்போ இப்படியே நாடுகளை முன்னிட்டு பார்த்தா இதில் வந்து பங்கு பெற்றுறாங்க. அப்போ இதுலேயும் அதிகளவான நாடுகளை கைப்பற்றி இருக்கிற ஒரு நாடு தான் இதுன்னு பார்த்தா பிரித்தானியா. அதான் சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்று சொல்கிறேன். என்ன உங்களுக்கு தெரியும், என்ன இப்போ இலங்கைக்கு அல்லது இலங்கையை வந்து பிரித்தானியாவுடைய காலனித்துவத்திற்கு உட்பட்ட ஒரு நாடாக காணப்படுது. இப்போ பிரித்தானியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் வந்து என்ன பல ஆயிரம் கிலோமீட்டர் இடைவெளி இருக்குது. அப்போ இங்கே வந்து இரவாக இருக்கிற டைமில் வந்து பிரித்தானியாவில் வந்து பகலாக இருக்கும், பிரித்தானியாவில் வந்து இரவாக இருக்கிற டைமில் இங்கே வந்து பகலாக இருக்கும். ஏன்னா இப்படியான வகையில் வந்து என்ன மாறி மாறி ஒரு இடத்த இருட்டாக இருக்கும் விட ஒரு இடத்த பகலாக இருக்கும். அப்போ இதில் விளங்குது பிள்ளைகள் சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம்ன்ற வகையில். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இந்த பிரித்தானியா பிரான்ஸுக்கு என்ன முந்திக்கொண்டு பிரித்தானியா பிரான்ஸ் போன்ற நாடுகளை என்ன முந்திக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா ஜெர்மனியும் கொஞ்சம் முன்னேறாங்க, தங்களுடைய முன்னணியில் வரணும்ன்ற செயற்பாடை வந்து மேற்கொள்கிறாங்க.
இரண்டு பார்த்தா இப்போ ஜெர்மன் மொழி பேசிய உங்களுக்கு தெரியும் என்ன, ஜெர்மன் மொழி பேசிய சுமார் 350க்கு அதிகளவான சிறிய சிறிய நாடுகள் வந்து காணப்படுது, அல்லது சிறிய சிறிய பிரதேசங்கள் வந்து காணப்படுது. அப்போ அந்த சிறிய சிறிய பிரதேசம், அப்போ ஜெர்மன்ன்றது இப்போ எந்த அளவுக்கு பரந்த மக்கள் அல்லது ஜெர்மன் மொழி பேசிய மக்கள் வந்து அதிகளவான நாடுகளில் வந்து யூரோப்பில் வந்து அதிகளவான நாடுகளில் வந்து நேராங்க வாழ்கிறாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு என்ன ஒரு இராச்சியம் அல்லது இப்போ பிரித்தானியா நம்ம என்ன ராஜ்யம் பண்ணுறோம், அதே போல் பிரான்ஸை பெரிய ஒரு ஒரு நாடு என்று சொல்கிறோம், அதே போல் மற்ற நாடுகளை சொல்கிறோம். அதே போல் ஜெர்மன் என்று போட்டு அப்படி ஒன்று என்ன ஒரு வரையறை வந்து இல்லாமல் இருக்குது. அப்போ அதற்காக வேண்டி தான் ஓகே சில அரசர்கள் என்ன, அதாவது மன்னர்கள் என்னறாங்கன்னு பார்த்தால் ஜெர்மனை வந்து நேர ஐக்கியப்படுத்துகின்ற அந்த நடவடிக்கையை வந்து ஈடுபடுறாங்க. அப்போ அதன் காரணமாக என்ன மற்ற நாடுகள், அதாவது இதற்கு முன்னர் வந்து என்ன குடியேற்ற நாடுகளை வைத்திருந்த அந்த நாடுகளுக்கு வந்து இவர்களுடைய செயற்பாடானது போட்டியாக அமையுது. அப்போ இவர்களை வந்து ஒடுக்கணும்ன்றதுக்காக வேண்டி என்ன செயற்பட்டு கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் ஓகேனே செயற்பட்டு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் ஆஸ்திரியாவுடைய மொழிக்குரிய இளவரசன் பிரான்சிஸ் ஃபெர்டினண்டும் அவனுடைய யார் மனைவியும் என்ன செய்கிறாங்க, சுற்றுலாவுக்காக வேண்டி ஓகேனே இன்னொரு நாட்டுக்கு போய்கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் என்ன சேர்பியர்களால் வந்து என்னறாங்கன்னு பார்த்தா கொலை செய்யப்படுறாங்க. அப்போ இது வந்து அந்த இவர்களை வந்து கொலை செய்தது வந்து என்ன சேர்பியான்ற வகையில் வந்து என்னறாங்க ஆஸ்திரியா வந்து அவர்களுக்கு எதிராக வந்து நஷ்டஈடு கேட்காங்க. அந்த நஷ்டஈடின் காரணமாக அவர்கள் சேர்பியா வந்து அந்த நஷ்டஈடை கொடுக்கல. அதன் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது, அந்த என்ன யுத்தமானது ஆரம்பிக்க போகுது. அது சம்பந்தமான வகையில் தான் பார்க்க போகிறோம். ஏனென்றால் சுமார் 10 கோடி சராசரியான வகையில் வந்து 10 கோடி மக்கள் வந்து என்ன மரணம் அடைந்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த 2 உலக ஆயுத்தங்களையும் சராசரி ஒரு 2 கோடி மக்களாவது இந்த முதலாம் உலகம் ஆயுத்தத்தில் வந்து மரணம் அடைஞ்சதாக வந்து அறிக்கைகள் விடுது. அதே போல் 20 லட்சத்துக்கும் அதிகளவான மக்கள் வந்து அங்கேவீனமான ஒரு துயர சம்பவம் வந்து இந்த முதலாம் உலகமாயுத்தத்தில் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அந்த வகையில் இந்த முதலாம் உலகமாயுத்தம் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான வகையில் 2-3 காரணிகள் இருக்குது. அதில் முதலாவது என்னென்னு பார்த்தா ஜெர்மனியை ஐக்கியப்படுத்தும் நடவடிக்கையின் போது பிரான்சும் ஜெர்மனியும் என்ன ஒரு பகைமை நாடுகளாக இருக்குது. இப்போ எப்படின்னு பார்த்தா 19ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் வந்து ஓகேனி ஜெர்மன் மொழி பேசிய 350 என்ன சிறிய சிறிய நாடுகள் வந்து என்ன இருக்குது, சிறிய சிறிய பிரதேசங்கள் இருக்குது. அப்போ அந்த சிறிய சிறிய பிரதேசங்களை ஒன்றிணைத்தாத்தா என்ன ஒரு சாம்ராஜ்யமாக வந்து உருவாக்கலாம்ன்றது ஓகேனி அந்த ஜெர்மனுடைய ஆட்சியாளர் ஓகேனி ஒட்டோவன் பிஸ்மார்க்கினுடைய ஒரு என்ன இலக்கா இருக்குது. அப்போ அதற்காக என்ன செய்கிறான்னு பார்த்தா ஓகேனி அவர் திறமையான ஒரு தலைவனாக இருக்கிறார் ஓகேனி. அப்போ திறமையான தலைவனாக இருக்கிறதால அந்த செயற்பாடுகளை வந்து என்ன செய்கிறார், ஈடுபடுறாரு. அதாவது நாடுகளை வந்து அவ்வளோ ஜெர்மன் மொழி பேசிய நாடுகளை என்னைகிற ஐக்கியப்படுத்துகின்ற அந்த வேலையை வந்து என்ன செய்கிறான்னு பார்த்தா ஒட்டோவன் பிஸ்மார்க் என்னைகிறார் மேற்கொள்கிறார் ஓகேனி. அப்போ அண்டையிலேருந்து அதுக்காக வேண்டி என்ன செய்கிறான்னு பார்த்தா சிறிய சிறிய பிரதேசங்களை ஒன்றிணைக்கிறதோட சேர்த்து ஜெர்மனுக்கு அருகாமையில் என்னென்னு பார்த்தா பிரான்ஸுன்ற ஒரு நாடு இருக்குது. அப்போ அந்த பிரான்ஸினுடைய அல்சஸ் லொரைன்ஸ் போன்ற பிரதேசங்களை மின்னேறான்னு பார்த்தா கைப்பற்றாரு. அப்போ அண்டையிலேருந்து பிரான்ஸும் அதே போல் என்ன ஜெர்மனும் வந்து பகைமை நாடுகளாக வந்து உருவாகுது. இதுக்கு முன்னாடி வந்து என்ன ஒவ்வொரு நாடுகளாக காணப்பட்டது, அந்தளவுக்கு என்ன பிரச்சனை இல்லாமல் அவரவர்களுடைய நாட்டினுடைய வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருந்தது. இருந்தாலும் அதுக்கு பிறகு ஒட்டோமன் பிஸ்மார்க்கினுடைய அந்த செயற்பாடு காரணமாக வந்து என்ன பிரான்ஸும் ஜெர்மனியும் வந்து ஒரு பகைமை நாடுகளாக வந்து உருவாகுது ஓகே. இது முதலாவது காரணம்னு சொல்லப்படுது ஓகே. என்றால் முதலாம் உலகமாயுத்தம் யுத்தங்கள் உலகமயத்தம் பாரத்துக்கு இந்த முறை வாய்ப்புகள் அதிகளவானவையில் இருக்கு ஓகே. அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரி, அடுத்த விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். அப்போ அவர் வந்து யார் ஒட்டோவன் பிஸ்மார்க் என்னறான்னு பார்த்தா ஜெர்மனை வந்து என்ன அதாவது சிதறி கிடக்கின்ற அந்த ஜெர்மனியை வந்து ஒன்றாக்குற வேலையை செய்கிறாரு. ஒருமித்த வகையில் ஜெர்மன் என்ற ஒரு ராஜ்யத்தை வந்து அல்லது ஜெர்மன் என்ற ஒரு நாட்டை வந்து உருவாக்குற ஒரு வேலையை வந்து செய்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் ஜெர்மனுடைய பேரரசனை அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வரார் ஓகேனி 2ஆம் வில்லியம் அல்லது கெய்சர் வில்லியம் என்று சொல்லப்படுகின்ற ஓகேனி. அவர் வந்து 1887ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் வந்து இவர் வந்து ஆட்சிக்கு வரார். யார்? 2ஆம் வில்லியம் அல்லது கெய்சர் வில்லியம் என்றவர். அப்போ அவர் என்ன செய்கிறான்னு பார்த்தா சாம்ராஜ்யம், அதாவது என்ன சொல்கிற அவர் வந்து ஐக்கியப்படுத்துகிறாரு ஜெர்மனை வந்து. இவர் வந்து பிரித்தானியாவை போல ஒரு சாம்ராஜ்யமாக உருவாக்கணும்ன்றது இவருடைய ஒரு நோக்கமாக இருக்குது. யார்? 2ஆம் வில்லியம் அல்லது கெய்சர் வில்லியமுடைய. அப்போ அதற்காக வேண்டி சில செயற்பாடுகளை வந்து மேற்கொள்கிறாரு. எப்படின்னு பார்த்தா மற்ற நாடுகளை வந்து என்ன செய்கிறாரு கைப்பற்றுகின்ற அந்த போட்டியில் வந்து என்ன செய்கிறாரு, அதாவது மற்ற நாடுகளை வந்து என்ன செய்கிறாரு கைப்பற்றுகின்ற நடவடிக்கையில் வந்து ஈடுபடக்குள்ள ஓகேனே. அதாவது குடியேற்ற நாடுகளை கைப்பற்றுகின்ற அல்ல குடியேற்ற நாடுகளை உருவாக்குகின்ற அந்த நடவடிக்கைகளில்
இதற்கு முன்னாடி ஓகே இதற்கு முன்னாடி அதிகளவான குடியேற்ற நாடுகளை கொண்டிருந்த பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு என்னென்னு பார்த்தா ஒரு அச்சத்தையும் அதே போல் ஒரு போட்டித்தன்மையும் இப்படியான வகையில் வந்து உருவாக்குது ஓகேனி. அப்போ இவர்களுக்கு இடையில் வந்து என்னறாங்க ஒரு போட்டித்தன்மை உருவாகுது. பிரித்தானியம், பிரான்ஸும் வந்து என்னறாங்க ஜெர்மனுக்கு எதிரான செயற்பாடுகளை மேற்கொள்கிறாங்க. அதற்கு பதிலாக அதுக்கான நடவடிக்கை என்னறாங்கன்னு பார்த்தா தங்களுடைய படைப்பலத்தை வந்து அதிகரிக்கிற வேலையை வந்து என்ன செய்கிறாங்க மேற்கொள்கிறாரு. ஓகே ஓகே நாங்கள் கழிச்ச விஷயம் விளங்குதா? கதைக்கிற விஷயம் விளங்குதா? ஒரு ஆள் 2 பேரும் கதைக்கணும். தகவல் சத்தம் போட அமெரிக்க கேர்ள்ஸ் நினைத்திர ஒன்று செய்யலாம். ஓகே சரி ஓகே சரி. அப்போ அடுத்தது பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளை பார்த்துக்கொள்ளுங்க. 3வது காரணம் என்னென்னு பார்த்தா குடியேற்றங்கள் குறித்த போட்டி. இப்போ என்னென்னா ஐரோப்பிய நாடுகள் உலக நாடுகளை வந்து கிழத்தேச நாடுகள் அதே போல் மேலதேச நாடுகள்னே 2 பிரிக்கலாம். சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்மட கிழத்தேச மக்கள் வந்து என்ன காடுகளுக்குள்ளே வேட்டையாடி வாழ்ந்த அந்த அதே காலகட்டத்தில் ஐரோப்பாவில் இருக்கிற மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா பில்டிங் கட்டி அதாவது நகர வாழ்க்கை வாழ்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவனுடைய டெக்னாலஜியாக இருக்கலாம், என்ன அதாவது தொழில்நுட்பமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், அப்புறம் வந்து கல்வி வளர்ச்சி எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிது. அப்போ அதன் காரணமாக தான் என்ன செய்கிறான் அவன்ட மக்கள் அதாவது சனத்தொகையாக இருக்கலாம், சனத்தொகை நம்ம சொல்லலாம் என்ன, அப்போ சனத்தொகையாக இருக்கலாம் அப்படின்னு எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சிது. அப்போ அதன் காரணமாக தான் என்ன செய்கிறான் அவர்களுடைய அறிவு வளர்ச்சி, அவருடைய பொருளாதாரம், அவருடைய போர்ப்பலம், அது இவ்வளோ அவருடைய சனத்தொகை எல்லாத்தையும் காரணமாக வைத்து மற்ற நாடுகளை வந்து கைப்பற்றுகின்ற ஒரு தேவை வந்து ஐரோப்பாவில் இருக்கிற மக்களுக்கு வந்து உருவாகுது. அதன் காரணமாக என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா கிழத்தேச நாடுகளை நோக்கி என்னறாங்க படையெடுக்காங்க. அங்கே கிழத்தேச நாடுகளில் இருக்கிற கிழத்தேச நாடுகளில் இருக்கிற அரசர்கள் நம்ம நாட்டிலேயும் வந்து அரசர்கள் இருந்தவங்க 1505ஆம் ஆண்டு போர்த்துகீர் வரக்குள்ளையும் 1658ஆம் ஆண்டு உள்ளாந்தர் வரக்குள்ளையும் 1796ஆம் ஆண்டு பிரித்தானியர் வருகின்ற அந்த சந்தர்ப்பத்திலையும் இலங்கையில் வந்து கரையோரத்திலேயா இருக்கலாம், கண்டியிலேயா இருக்கலாம், அரசாட்சி முறை இருந்தது இல்லைன்னு சொல்லிடலாம். ஓகே அப்போ மேலதேசத்திலிருந்து வந்தவர்கள் என்னறாங்க கப்பல்கள் மூலமாக வந்து கிழத்தேசத்தில் இருக்கிற ஆட்சியாளர்களை வந்து சிலர் வந்து கொலை செய்து விட்டு அல்லது ஆட்சியை வந்து குழப்பி விட்டு என்னறாங்கன்னு பார்த்தா அவர்கள் ஆட்சியை வந்து கைப்பற்றுகின்ற நடவடிக்கையானது என்ன இது காணப்படுது. ஓகே இன்டர்நெட் கனெக்ட் ஓகே கோல் ஏதோ வருது பிள்ளைகள் என்னடா கிளாஸ் டைமில் வந்து தயவு செய்து யாருமே ஃபோன் பண்ணாதீங்க. ஓகே நீங்கள் அங்கே உங்களோட ஒரு ஆள் தான் யார் ஒரு ஆள் கோல் எடுக்காங்க என்னென்னு தெரியல, ஃபோன் பண்ண வேணாம் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிருக்கும். ஓகே சரி. அப்போ பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ குடியேற்றங்கள் குறித்த போட்டி அதாவது அப்போ 19ஆம் நூற்றாண்டில் வந்து என்ன தங்களுடைய அதாவது நாட்டினுடைய பலத்தை அதிகரிக்கணும், அதே போல் சமயத்தை பரப்பணும், என்ன நாட்டினுடைய பலத்தை வந்து அதிகரிக்கணும் அல்லது நாட்டை வந்து செல்வமாகவும் அதே போல் மற்ற நாடுகளுக்கு முன்னாடி என்ன ஒரு சிறந்த நாடாக காட்டுவதற்காக வேண்டியும் ஏன்னா கத்தோலிக்க சமயத்தை பரப்புவதற்காக வேண்டியும் ஏன்னா வர்த்தக தேவைக்காக வேண்டியும் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா போட்டி கொண்டு என்னறாங்க குடியேற்ற நாடுகளை கைப்பற்றுகின்ற அந்த முறையானது அல்லது போட்டு குடியேற்ற நாடுகளை கைப்பற்றுகின்றாங்க. யார்? ஐரோப்பிய நாட்டவர்கள் என்னறாங்க குடியேற்ற நாடுகளை கைப்பற்றுறாங்க. அப்படியான வகையில் ஓகே அதிகளவான குடியேற்ற நாடுகளை வைத்திருந்த நாடுகளில் மிக முக்கியமானதில் பிரித்தானியா சொல்லலாம். என்ன சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம்னு சொல்லப்படுது. அதே போல் பிரான்ஸை சொல்லலாம், ஒல்லாந்தை சொல்லலாம், ஓகேனே பெல்ஜியமை சொல்லலாம், என்ன போர்த்துக்கலை சொல்லலாம், ஸ்பெயினை சொல்லலாம். இப்படின்னு போட்டு ஒவ்வொரு நாடுகளும் என்னென்று பார்த்தா குடியேற்ற நாடுகளை வந்து என்னறாங்க கைப்பற்றி வைக்காங்க. ஆனால் என்ன விஷயம்டா பிள்ளைகள் இப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ நம்ம நாட்டில் வந்து என்னறாங்க போர்த்துகீயர் வந்து இலங்கையினுடைய கரையோர பிரதேசத்தை 1505ஆம் ஆண்டு அதாவது முழுமையான வகையில் சொல்லணும்னா தர்மபாலனுடைய அந்த மரணத்துக்கு பிறகு என்னறாங்க போர்த்துகீயர் நாட்டை வந்து கைப்பற்றுறாங்க கரையோர பிரதேசத்தை. ஆனால் ஆங்கிலேயர் வந்து என்ன யுத்த நடவடிக்கையின் போது 1815ஆம் ஆண்டு யுத்தத்தின் போது யுத்தம் மேற்கொண்டு என்னறாங்க நாட்டினுடைய ஆட்சியை வந்து கைப்பற்றுறாங்க. அப்போ அந்த ஆட்சியை கைப்பற்றினாலும் அந்த ஆட்சியை வந்து தக்க வைப்பதற்காக என்னறாங்கன்னு பார்த்தா அதிகளவான படை வீரர்களை என்னறாங்க குவிக்காங்க. ஏன்? சிறி விக்ரம ராஜசிங்கனுடைய அந்த பரம்பரை என்ன செய்யலாம், திரும்பியும் என்ன செய்யலாம், நாட்டுக்குள்ளே அவருடைய பரம்பரை நாட்டை வந்து ஆட்சியை கைப்பற்றலாம். அப்போ அதன் காரணமாக ஒரு பயத்தின் காரணமாக என்னறாங்க அதிகளவான படை வீரர்களை என்னறாங்க பணிக்கமர்த்துறாங்க. ஏன்? பாதுகாப்பு தேவைக்காக. ஓகேனி அப்போ ஒரு 2-3 வருஷம் சண்டை பிடிச்சி ஓகேனி அல்லது 5 வருடம் சண்டை பிடிச்சி ஒரு நாட்டை கைப்பற்றினால் அதாவது ஆயுத பலத்தின் மூலமாக நாட்டை கைப்பற்றினால் அந்த
கைப்பற்றிய நாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி பாதுகாப்பதற்காக வேண்டி குறைஞ்சது ஒரு 50 வருடமாக என்ன வேணும், ஆயுத பலம் அல்லது ஆயுத கட்டமைப்பு கட்டாயம் தேவை. ஓகேனே. அப்போ இதே முறை தான் அங்கே காணப்படுது. எப்படின்னு பார்த்தா ஜெர்மன் என்ன செய்கிறாங்க, இப்போ நான் இதுக்கு முன்னே சொல்லியிருப்பேன், என்ன பிரான்சினுடைய அல்சஸ் லொரன்ஸ் போன்ற பிரதேசங்களை நேராக கைப்பற்றுறாங்க. அப்போ இப்போ விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க, பிரான்ஸுக்குரிய ஒரு முக்கியமான வளமான ஒரு பிரதேசம் தான் அல்சஸ் லொரன்ஸ் போன்ற பிரதேசம். அப்போ அந்த பிரதேசத்தை ஜெர்மன் நேராக கைப்பற்றிட்டாங்க. இப்போ பிரான்ஸும் ஒரு சின்ன நாடும் இல்லை, ஏன்னா அவர்கள் ஒரு அதிகளவான குடியேற்ற நாடுகளை கொண்ட ஒரு நாடு தான் என்ன பிரான்ஸு. அப்போ அவர்கள் எப்படியாவது ஏதோ ஒரு கட்டத்தில் தங்கள் இழந்த தங்களுடைய சொத்து அல்லது அந்த நிலத்தை அல்லது அந்த பிரதேசத்தை மீட்டெடுப்பாங்க. ஓகேனே. சொத்தை மீட்டெடுப்பாங்க என்ற ஒரு பயம் அல்லது ஒரு அச்சம் என்னென்று பார்த்தா இவர்கள் மத்தியில் காணப்படுது. ஓகேனே. யார் மத்தியில்? ஜெர்மன் மத்தியில் காணப்படுது. அதால் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா தொடர்ச்சியான வகையில் ஆயுத பலத்தை அதாவது ஆயுத படை வீரர்களை நேராங்க பிரான்சினுடைய எல்லை பகுதியில் அல்லது ஜெர்மனுடைய எல்லை பகுதியில் குவிக்கின்ற அந்த முறையும் காணப்படுது. ஓகே. இதற்கான அப்போ என்ன தேவைக்காக வேண்டி, இப்போ இவனையில் என்ன தேவைக்காக வேண்டி அதிகளவான குடியேற்ற நாடுகளை கைப்பற்றான்னு பார்த்தா ஒரே ஒரு தேவன் என்ன, அவனுக்கு தேவையான பொருட்களாக அந்த மற்ற நாடுகளில் இருக்கு. மிக முக்கியமான காரணம் வர்த்தக நோக்கம், நான் முன்னே சொல்லியிருப்பேன். 2வது காரணம் சமயத்தை பரப்பணும். 3வது காரணம் புகழையும் செல்வத்தையும் பெறணும். ஓகே. மிக முக்கியமான காரணம் ஒன்று தான். ஓகே. வர்த்தக நோக்கம். அப்போ அந்த வர்த்தக நோக்கத்திற்காக வேண்டிய என்ன செய்கிறான்னு பார்த்தா அதிகளவான வகையில் என்ன ஏற்படுது, குடியேற்ற நாடுகள் கைப்பற்றப்படுது. ஓகே. அடுத்த பார்த்துக்கொள்ளுங்கள், ஆயுத போட்டிகளும் தேசியவாதம் வளர்ச்சி அடைய நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான். ஓகே. அதாவது ஜெர்மனுடைய சேனாதிபதியாகிய ஒரு ஆள் சொல்கிறாரு, ஒன் என்றார். ஓகே. 1 என்று சொல்கிறாரு. என்னென்னா ஓகே 5 வருடங்கள், ஓகே 5 வருடங்களில் பெற்றவைகளை, அதாவது அந்த நாடுகளை ஆயுத பலத்தால் 5 வருடங்களில் பெற்றவைகளை பாதுகாக்க மேலும் 50 வருடங்கள் என்ன செய்யணுமா, ஆயுதம் தரிக்கணுமா. அப்போ இதில் விளங்குது என்ன விஷயம், ஆயுதம் மூலமாக பெற்ற நாடை ஓகேனி தக்க வைப்பதற்காக வேண்டி ஓகேனி ஆயுதம் தரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ அதற்காக வேண்டி என்னறாங்க அதிகளவான வகையில் என்ன ஆயுத உற்பத்தியானது இங்கே என்ன உலக நாடுகளில் ஏற்படுது. ஓகேனி. அப்போ உலக நாடுகளில் ஆயுத உற்பத்திகள் ஏற்படுறதால ஓகேனி என்ன நடக்குன்னு பார்த்தா அவர்களுக்குள்ளே போட்டி, அதாவது எப்படி சொல்கிற அவர்களுக்குள்ளேயே பகைமை உணர்வு வருது. ஓகேனி. மாறி 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 முந்திக்கொண்டு பொருளாதாரத்தை அபிவிருத்தி அடைய செய்கிறானோ இல்லையோ, மாறி மாறி என்ன செய்கிறான், நாடுகளுக்குள்ளே என்ன செய்கிறான், ஆயுதங்களை என்ன செய்கிறான், உற்பத்தி செய்கிற முறை உற்பத்தி செய்கிறான். இதால் அருகாமையில் இருக்கிற நாடுகள் என்னவாகுது, பகைமையாகுது. இது ஒரு கட்டத்துக்கு மேலே என்னவாகுதுன்னு பார்த்தா 2 நாடுகளுக்கு இடையில் யுத்தம் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஓகேனி. அடுத்தபடியும் பிரான்ஸை ஐரோப்பாவில் தனிமைப்படுத்துவதற்கு பிஸ்மார்க் பின்பற்றிய வெளிநாட்டு கொள்கை மிக முக்கியமானது. என்னென்னு பார்த்தா 1870ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் நேராக பிஸ்மார்க் நேராரு ஜெர்மனுடைய மிக முக்கியமான பிரான்சினுடைய மிக முக்கியமான பிரதேசங்களை ஜெர்மன் கைப்பற்றுது. நான் முன்னே சொல்லியிருப்பேன் ஆல்சஸ் லொரன்ஸ் போன்ற பிரதேசங்கள். அப்போ இந்த டைமில் பிரான்ஸு சில வேளைகளில் அவர்களுடைய அந்த சகாக்கள் அல்லது அவர்களோட இணைந்து காணப்படுகின்ற பிரித்தானியா போன்ற நாடுகளுடைய உதவியுடன் என்ன செய்யலாம், அவர்கள் இழந்த அந்த நாட்டை அல்லது பிரதேசத்தை என்ன செய்யலாம், ஏதோ ஒரு வகையில் கைப்பற்றலாம் என்ற ஒரு பயம் யாருக்கு இருக்கு, ஜெர்மனுக்கு இருக்கு. அப்போ அதற்காக வேண்டி அவர்கள் 2 ராஜதந்திர கொள்கையை என்னறாங்க மேற்கொள்கிறாங்க. அதில் முதலாவது விஷயம் என்னென்னு பார்த்தா பிரான்ஸை தனிமைப்படுத்தணும். அதாவது ஐரோப்பாவிலேருந்து பிரான்ஸை தனிமைப்படுத்துவது ஜெர்மனுடைய மிக முக்கியமான ஒரு அரசியல் கொள்கையாக இருக்குது. அதே போல் அவர்களாக்கள் சேர்க்கணும். ஓகேனி. தண்டை நாடு தான் பெருசு. ஓகேனி. தன்னுடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்காக வேண்டி ஓகேனி மற்ற நாடுகளோட உதவியை நாடுற இப்படியான செயற்பாடுகளை என்னறாங்கன்னு பார்த்தா ஓகேனி பிரான்ஸ் மேற்கொள்கிறாங்க. அதன் காரணமாக தான் முதலாம் உலகம் ஆயுத்தம் அந்த காலகட்டத்தில் உலக நாடுகள் 2ஆக பிரியுது. உங்களுக்கு தெரியும் போல கொண்டு நேச நாடுகள் ஓட்டு, அதே போல் மத்திய ஐரோப்பிய வல்லரசு ஓட்டு. ஓகேனி. அப்போ நேச நாடுகள் அணியில் பிரித்தானியா, பிரான்ஸ், அமெரிக்கா இப்படியான நாடுகள் மிக முக்கியமான ரஷ்யா அப்படியான நாடுகள் மிக முக்கியமான நாடுகளாக இருக்குது. அதே போல் மத்திய ஐரோப்பிய வல்லரசில் ஹங்கேரியா இருக்கலாம், ஜெர்மனாக இருக்கலாம், அப்புறம் இத்தாலி ஆரம்பத்திலேருந்து மாறுது. அப்போ இப்படியான நாடுகள் மற்ற மத்திய ஐரோப்பிய வல்லரசில் மிக முக்கியமான நாடுகளாக இருக்குது. அப்போ இப்படியான வகையில் ஒரு நாடு இன்னொரு நாடு பகைமை உணர்வு இந்த
கொண்டு தெரிக்கிற டைமில் ஓகேனி ஒரு சம்பவம் ஒன்று நடக்க போகுது. அது எப்படின்னு பார்த்தா 1914ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் வந்து ஓகேனி இந்த சம்பவம் நடக்குது. ஜூலை மாதத்தில் இந்த சம்பவம் நடக்குது. என்னென்னு பார்த்தா ஆஸ்திரிய முடிக்குரிய இளவரசனாகிய பிரான்சிஸ் ஃபெர்டினண்ட் ஓகேனி அந்த அவருடைய ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்களா. ஓகே, இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். இந்த இருக்கிற நபர் தான் வந்து ஓகேனி பிரான்சிஸ் ஃபெர்டினண்ட் ஓகேனி மீசக்காரால் இருக்காருன்னு. ஓகே, அப்போ ஆஸ்திரிய முடிக்குரிய இளவரசன் ஆகிய யார்? பிரான்சிஸ் ஃபெர்டினண்ட் ஓகே. அவருடைய மனைவி ஓகேனி அவைய என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா ஓகே பொஸ்னியாவினுடைய தலைநகராகிய சரஜிவோ நகரத்தில் வந்து சுற்றுலா மேற்கொண்ட போது ஓகேனி அவர்கள் வந்து கொலை செய்யப்படுறாங்க. அப்போ இந்த கொலையை செய்தவர்கள் வந்து சேர்பியா ஆண்டு ஓட்டு நேராங்கன்னு பார்த்தா அவர்களுக்கு எதிராக வந்து நஷ்டம் எடுக்காங்க ஓகேனி ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் வந்து நேராங்க இருக்காங்க. அதுக்கு சேர்பியர்கள் சொல்கிறாங்க நாங்கள் வந்து இதை செய்யலை ஓகேனி. அதாவது சேர்பியாவோட கவர்மெண்ட் சொல்லுது என்ன செஞ்சவன் தனிப்பட்ட நபராக இருக்கலாம், ஆனால் நாங்கள் எங்களை கவர்மெண்ட் வந்து இதுக்கு என்ன செய்யலாம் பொறுப்பெடுக்க முடியாது ஓகேனி. அவள் பொறுப்பெடுக்க முடியாது என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா ஓகேனி அவர்கள் ஒரே படியாக சொல்கிறாங்க நாங்கள் வந்து என்ன செய்ய மாட்டோம் பணம் வந்து தரமாட்டோம். அந்த அடிப்படையில் தான் ஓகேனி உடனே ஆஸ்திரியாவுக்கு கோபம் வருது. அப்போ 1914ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் ஆஸ்திரியா வந்து சில நாடுகளோட என்னென்று பார்த்தா ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்காங்க. அதாவது இப்போ அரசியல் ரீதியான வகையில் ஒப்பந்தம். அப்போ அரசியல் ரீதியான வகையில் ஒப்பந்தம் மேற்கொண்ட நாடில் மிக முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தா ஜெர்மன் ஓகேனி. ஜெர்மன் வந்து அரசியல் ரீதியான வகையில் ஒப்பந்தத்தை மேற்கொண்ட நாடு. அப்போ எப்படின்னா ஆஸ்திரியான்ற ஒரு சிறிய நாடு, ஜெர்மன் என்ற ஒரு பெரிய நாடு ஓகேனி. அப்போ இவர்கள் என்ன செய்கிறாங்க, ஜெர்மன் வந்து எவனோ ஒருத்தண்ட சண்டைக்குள்ளே இவர்கள் யார் ஜெர்மன் வந்து என்ன செய்கிறாங்கன்னு வந்தால் உள்ளுக்குள்ளே நுழைய போகிறாங்க. அந்த உள்ளுக்குள்ளே நுழைஞ்சதன் விளைவாக ஓகேனி 1914ஆம் ஆண்டு ஓகேனி ஜெர்மன் தேவையில்லாமல் அந்த யுத்தத்தில் வந்து என்ன உள்ளுக்குள்ளே நுழைஞ்சதால் அவர்கள் கடைசியில் தோல்வி அடைஞ்சு அவர்களுக்கு எதிராக இன்னும் விரிவாக வழங்கப்படுது. அவர்களுக்கு எதிரான வகையில் வந்து என்ன உடன்படிக்கை அதாவது வேர்ல்சஸ் உடன்படிக்கையின் மூலமாக நஷ்ட ஈடு வழங்கப்படுது ஓகேனி. அந்த நஷ்ட ஈடு எவ்வளோ உண்டு பார்த்தா ஓகேனி சுமார் 80 லட்சம் கோடி ரூபா. அதாவது அந்த கணக்குப்படி நம்முடைய 26 கணக்குப்படி 80 லட்சம் கோடி ரூபா வந்து ஜெர்மனுக்கு வந்து நஷ்ட ஈடு வழங்கப்படுது. அவங்க கடைசியாக நான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வாய்ச்சேன். கடைசியாக வந்து அவர்கள் வந்து மொத்தம் 1920ஆம் ஆண்டில் கொடுக்க ஆரம்பித்தவங்க கடைசியாக 2010ஆம் ஆண்டு தான் அவருடைய என்னது அந்த கடன் வாங்கினது அல்லது நஷ்ட ஈடு வந்து கொடுத்த முடிச்சவங்களாம். அப்போ 80 லட்சம் ரூபா கோடி ரூபா வந்து பிள்ளைகள் சும்மா காசு இல்லை, ஏன்னா 1 கோடி இல்லை 80 லட்சம் கோடி. அப்போ அந்தளவுக்கு காரணமாக இருக்குது. அப்போ அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தா சும்மா தேவையில்லாம மூக்க நுழைக்காங்க. என்ன மூக்க நுழைக்காங்க பிரச்சனையாக இருக்குது. ஆஸ்திரியானுடைய ஒருத்தன் நினைறான், ஒரு இளவரசன் நினைறான், இன்னொரு நாட்டுக்கு போகிறான், அதுவும் சின்ன நாடு இதுவும் சின்ன நாடு. அப்போ இவர்கள் இடைக்குள்ளே வராமல் விட்டு இருந்தால் 2 நாடுகளுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அது ஏதோ ஒரு வகையில் முடிஞ்சிருக்கும். கோடிக்கணக்கான மக்கள் வந்து மரணம் அடைஞ்சிருக்காது. இருந்தாலும் ஜெர்மனுக்கு ஒரு என்னது ஒரு எண்ணம் ஒன்று இருந்தது. என்னென்ன தாங்கள் வந்து என்ன அந்த கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வராங்க. அப்போ அவர்கள் இன்னும் அவர்களுடைய ஆயுதப்படத்தை வந்து என்ன நிரூபிக்கணுன்றதுக்காக வேண்டி தான் தேவையில்லாத வேலையில் ஈடுபடுறதால தான் என்ன அவர்களுக்கு வந்து இந்த 80 லட்சம் கோடி ரூபாய் 80 லட்சம் கோடி ரூபாய் வந்து அவர்களுக்கு நஷ்ட ஈடாக வழங்கப்படுது ஓகேனி. சரி, என்னென்று பார்ப்போம், அடுத்த விஷயத்தை ஆரம்பிப்போம். அப்போ பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். இப்போ நான் சொல்லியிருப்பேன் சரஜுவோ சம்பவம், அதாவது 1914ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி இந்த சரஜுவோன்ற ஒரு சம்பவமானது நடைபெறுது. என்னென்னு பார்த்தா இந்த இளவரசன் வந்து பிரான்சிஸ் ஃபெர்டினண்ட் வந்து என்ன கொலை செய்யப்படுறது வந்து அதோட வந்து அவர்கள் வந்து யுத்த பிரகடனம், அதாவது ஆஸ்திரியா ஜெர்மனுக்கு என்ன சேர்பியாவுக்கு எதிராக வந்து என்ன யுத்த பிரகடனம் செய்கிறது. அப்போ என்னென்னு பார்த்தா இப்போ ஆஸ்திரியா வந்து என்னறாங்க சேர்பியாட்ட கேட்காங்க என்ன நீங்கள் வந்து நஷ்ட ஈட செலுத்துங்க. சேர்பியாக்காரன் ஒரே எப்படியா சொல்லுதா நாங்கள் செலுத்த மாட்டேன் ஓகேன்னு சேர்பியாக்காரன் சொல்கிறான் நாங்கள் வந்து இந்த நஷ்ட ஈட செலுத்த மாட்டேன். அப்போ இந்த டைமில் தான் ஓகேனி அப்போ ஆஸ்திரியா நேராங்க சேர்பியாவுக்கு எதிராக வந்து ஓகேனி யுத்த பிரகடனம் செய்கிறாங்க ஓகேனி. அப்போ யுத்த பிரகடனம் செய்கிறாங்க. அப்போ இந்த டைமில் தான் ஆஸ்திரியானுடைய நட்பு நாடாக ஓகேன்னு ஆஸ்திரியானுடைய நட்பு நாடாக வந்து யார் இருக்கான்னு பார்த்தா ஜெர்மன் காணப்படுது. அப்போ ஜெர்மனும் என்ன செய்கிறாங்கன்றதை சப்போர்ட் பண்ணுறாங்க ஆஸ்திரியாவுக்கு ஓகே. இவர்கள் யுத்த பிரகடனம் செய்வதற்கு யார் ஜெர்மன் நினைறாங்க ஒரு உந்துதலாக இருக்காங்க. அப்போ உடனே இவர்களுக்கு முன்ன ஒரு நமக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு இருக்குதான் என்று போட்டு என்னறாங்க ஆஸ்திரியா ஒரு பயமும் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா யுத்தத்தில் வந்து ஈடுபடுறாங்க. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் ஓகேனி
சேர்பியா வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ஓகேனே அதே அந்த காலகட்டத்தில் வந்து ரஷ்யாவுடன் ஓகேனே அந்த ஒரு நட்பு பண்ணுறாங்க. ஓகேனே ரஷ்யாவுடன் நட்பு பண்ணுறாங்க. அப்போ ரஷ்யாக்காராக்கள் இடைக்குள்ள உள்ளுக்குள்ளே அந்த என்ன உள்நுழைகிற அந்த விஷயம் அந்த அது ஒரு நிகழ்வானது நடைபெறுது. ஓகேனே அதாவது ரஷ்யா வந்து நேராங்க சேர்பியாவுக்கு வந்து யுத்தத்துக்கு வந்து என்ன உதவி செய்கிறதுக்கு ஏற்றால் போல் நடவடிக்கை மேற்கொள்கிறாங்க. ஓகேனே அப்போ இப்படியான வகையில் செயற்படுற அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஓகேனே ஜெர்மன் சொல்லுது. ஓகேனே ஜெர்மன் சொல்லுது நீங்கள் வந்து ரஷ்யாட்ட சொல்லுது நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடா சேர்பியாவுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடாது. உடனே ரஷ்யாக்காரன் சொல்கிறான் அப்படி எல்லாமே இல்லை, நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவியை செய்வோம் உண்டு. அப்போ உடனே ஜெர்மனுக்கு வந்து கோபம் வருது என்ன இது உடனே ரஷ்யாவுக்கு எதிராக வந்து யுத்த பிரகடனம் செய்யுது. இப்போ என்ன விஷயம்டா ரஷ்யாவுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்யுது. ஆல்ரெடி அல்சிஸ் லொரன்ஸ் போன்ற பிரதேசங்கள் பிரான்ஸினுடைய பிரதேசங்களை யார் ஜெர்மன் வந்து தனதாக்கி வச்சு கொண்டிருக்கு. அப்போ ஜெர்மனுக்கு அடுத்த கட்ட ஒரு ஜோஷன் வருது என்னட்டு பார்த்தா நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்கோம் மைக்கோ பண்ணுங்க எதுவும் கதைக்கிற விஷயம் ஐக்கிய அமெரிக்கா வந்து நேச நாடு அணியில் அந்த போர் நடைபெற்று கொஞ்ச காலத்துக்கு பிறகு எல்லாம் வந்து இணைந்து கொள்றாங்க. ஓ ஐக்கிய அமெரிக்கா ஐயா ஆரம்பத்தில் வந்து அதுக்கு ஐக்கிய அமெரிக்கா அதுக்கு சம்மந்தமே இல்லை. தேவையில்லாத வகையில் ஜெர்மன் செஞ்ச ஒரு என்னென்ன முட்டாள்தனமான ஒரு செயற்பாடு தான் ஐக்கிய அமெரிக்கா இணைந்து கொள்கிறாங்க. என்னென்னு பார்த்தா ஜெர்மன் என்ன செய்கிறாங்க எதிரி நாட்டினுடைய அதாவது எதிரி நாட்டினுடைய நினைச்சு எல்லாருடைய கப்பல்களையும் அவர் நீர்மூழ்கி கப்பல் இருந்த ஜெர்மன்ட்டு அந்த நீர்மூழ்கி கப்பல் மூலமாக என்ன தாக்குறாங்க. அப்படியான வகையில் வந்து தாக்குற அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஐக்கிய அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு கப்பல் என்ன லுசிதானியான்ற ஒரு கப்பலானது தாக்கப்படுது. அதனால தான் என்னறாங்க இவ யார் ஐக்கிய அமெரிக்கா உள்ளுக்குள்ளே நுழைகிறாங்க. ஓகே நீ சரி இருக்கட்டும் பிள்ளைகள். ஓகே அப்போ பார்ப்போம். அப்போ ரஷ்யா என்னறாங்க உடனே சொல்கிறாங்க ஜெர்மன்ட்ட நாங்கள் அப்படியெல்லாம் பின்வாங்க மாட்டோம். உடனே என்னறாங்க ரஷ்யா ஜெர்மன் வந்து ரஷ்யாவுக்கு எதிராகவும் அதே போல் அடுத்த கட்டமாக கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்னறாங்கன்னு பார்த்தா ஃப்ரான்ஸுக்கு எதிராகவும் என்னறாங்க யுத்த பிரகடனத்தை மேற்கொள்கிறாங்க.